வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து தலைமையில் 3000 பேர் என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இணைந்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணைய முடிவு செய்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ் இணையும் விழா மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியில் குமரன் நகரில் என்ஆர் காங்கிரஸ் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் அவரது மகன் வி.பி. எஸ். ரமேஷ் குமார் ஆகியோர் தலைமையில் 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், கே.எஸ்.பி. ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் மற்றும் வி.பி. சிவக்கொழுந்துவின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் மகன் வி.பி. எஸ். ரமேஷ் குமார் சிறப்பாக செய்து இருந்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதல்வர், அமைச்சர், எம்எல்ஏக்களுக்கு மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த திறப்பு விழா நடத்தி தடுத்த எங்களுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவருடைய திருக்கரங்களாலே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய திருக்கரம் பட்டாலே வெற்றி நிச்சயம் என்பது தெரியும். இருந்தாலும் இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரசினுடைய கோட்டையாக மாற்றி காட்டி வரும் 2026 என்ஆருடைய தலைமையில நல்ல இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியாக வென்றெடுப்பதற்கு தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 2ஆம் நாள் உபயதாரர் நிகழ்ச்சியில் நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஏ. பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த தருணம். செய்திகள் தொடர்கிறது. ஜூலை 15ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட இருக்கும் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் திரு ஆர்.கே.டி. ராஜகோபால், பொதுச் செயலாளர் திரு ராகவேந்தர், பொருளாளர் திரு செல்வகுமார், தொண்டரணி செயலாளர் வில்லியனூர் ஆனந்த், ரியல் எஸ்டேட் ஆதி, கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி அரசு அமைச்சரவையில் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ. ஜான்குமார் அவர்கள் அமைச்சராகவும், மேலும் திரு திப்பாய்தன் அவர்கள், திரு ராஜசேகரன் அவர்கள் மற்றும் திரு செல்வம் ஆகியோர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்று 14/7/2025 பிற்பகல் பதவியேற்றுக் கொள்ள உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரி வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானாஜி அவர்களை புதுச்சேரி விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பி.எம்.எல். கல்யாணசுந்தரம் அவர்கள் மலர் கோர்த்து கொடுத்து வரவேற்றனர். ஆ. ஜான்குமார் என்றும் நான் ரத்தினசாமி அந்தோணிசாமி ஜான்குமார் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும்
ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனசான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ இன்றியும் முறை வழங்குவேன். செய்திகள் தொடர்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு கிளை மாநாடு 13/7/2025 காலை 10 மணி அளவில் தோழர் சரவணன் இல்லத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா கட்சியின் கொடியேற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஆமு சலீம், சிபிஐ மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் GK கோவிந்தசாமி, நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் ரா பெருமாள் வாழ்த்துரை வழங்கினார். இந்த மாநாட்டிற்கு நெல்லித்தோப்பு கிளை துணை செயலாளர் வி முருகன் தலைமை தாங்கினார். கிளை செயலாளர் ஜெயகுரு அறிக்கை சமர்ப்பித்தார். இந்த மாநாட்டிற்கு 7 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கிளை செயலாளர் ஜெயகுரு, கிளை துணை செயலாளர் வி முருகன், பொருளாளர் ஜெயராம், கமிட்டி உறுப்பினர்கள் முனுசாமி, சிவா, இந்துமதி, அம்சா. இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்: 1. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் இடிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்திடு. 2. KC நகரில் மக்கள் பயன்பாட்டில் இருந்த பொது கழிப்பிடத்தை விரைந்து கட்டி கொடு, அதுவரை தற்காலிக கழிப்பிட வசதி அமைத்திடு. 3. பெரியார் நகரில் பாதாள சாக்கடை இணைப்பு வாய்க்கால்களை முழுமையாக முடித்து புதிய சாலை அமைத்து கொடு. 4. பெரியார் நகரில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மையம் மற்றும் போலீஸ் பூத் அமைத்து கொடு. 5. 20 வருடத்திற்கு மேலாக வாடகை வீட்டில் வசிக்கும் மக்களை கணக்கீடு செய்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடு. 6. உப்பு கலந்து வரும் குடிநீரை மாற்றி சுத்தமான குடிநீர் வழங்கிடு. 7. சுப்பையா சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை உள்ள சாலையை விரிவுபடுத்து. 8. நெல்லித்தோப்பு மேரி பின்புறம் 25 ஆண்டுகள் முன் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிடு. 9. நெல்லித்தோப்பு பகுதிகளில் தெருநாய்கள் பெருக்கம் அதிகமாக உள்ளது. சாலையில் மக்கள் செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். தெருநாய்களை பெருக்கத்தை கட்டுப்படுத்திட நடவடிக்கை எடுத்திடு போன்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரு வைத்திலிங்கம் அவர்கள் இன்று 14/7/2025 வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: புதுச்சேரி அரசு உள்ளாட்சித் துறையில் அலட்சியத்தால் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதிக்குட்பட்ட முன் எப்போதும் இல்லாத நிகழ்வாக கடந்த 1 வார காலமாக பிறப்பு இறப்பு பதியப்பட்டாலும் பிறப்பு இறப்பு சான்று வழங்கப்படாமலும் இருந்து வருகின்றன. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக மாணவர்கள் மேற்படிப்புக்காகவும் மற்றும் பாஸ்போர்ட் வாங்குவது போன்ற காரணங்களுக்காகவும் அவசியம் தேவைப்படும் பிறப்பு சான்றிதழ் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர். நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் பொதுமக்களை அலைகழிப்பது போல் ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. உண்மையில் புதுச்சேரி முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளாட்சித் துறையில் பொறுப்பற்ற செயலால் புதுவை மக்கள் மற்றும் அருகில் உள்ள மாவட்ட மக்களும் பெரிதும் பாதிப்பு உள்ளாக்கி வருகின்றனர். புதுவை அரசு இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு புதுச்சேரி அரசின் மானம் காக்க வேண்டும். இல்லையேல் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வைத்தியநாதன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி.